ஹாய், இந்த ரெசிபிவை நீங்கள் ஈரல் கிரேவியும் சொல்லலாம், ஈரல் தொக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சீரகம் சோம்பு போட்டு அது பொரிஞ்ச உடனே ஒரு முழு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அது நல்லா சாப் பண்ணி கொஞ்சமாக ஒரு 10 சின்ன வெங்காயத்தோடு சாப் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வெங்காயம் வதங்கி அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்குன்னா இந்த கிரேவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பூண்டு தட்டி போட்டிருக்கேன். 1 தக்காளி நான் அரைச்சி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இது போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. இது போட்டு அது நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். ஈரல் போட்டுட்டு அது நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சு ஸ்லோவில் வச்சுடுங்க. அது நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதுவே நல்லா தண்ணி விட்டுருக்கும். ஸோ அது நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ரைஸ்க்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.